ஆனால் வந்து செய்வினை அப்படிங்கிறது செஞ்ச வெனை அதுக்குரிய தண்டனையை எல்லாருமே அனுபவிச்சு தான் ஆகணும். யாருக்கும் அதில் வந்து இதுவே கிடையாது. இந்த ரவிமோகனுக்கு செஞ்சுருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணி ரத்த வாமிட்லாம் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு இப்போ எப்படின்னா அவங்க வந்து அவரோட இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம், இல்லை குலதெய்வம் வந்து கனவுல வந்து அவங்களுக்கு பேசியிருக்கோம். அப்படி சொல்லும்போது அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு, மேபி அவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் பிளாக் மேஜிக் இருக்குது, இது மாதிரி பண்ணாங்களா, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இப்போ என்னன்னா, இப்போ பிளாக் மேஜிக் ஒருத்தங்களுக்கு செஞ்சுருக்காங்க, செய்வினை யாருக்காவது செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும், கை கால் வந்து விளங்காது, அப்புறம் எங்கே போனாலும் எந்த விஷயமே அவங்களுக்கு நடக்காமல் தடங்களா தடுக்கி விடுறது, இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக் செய்வினை அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், தீய சக்திகளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முழுக்க உண்மை. நெத்தியில மட்டும் தான் அந்த மாதிரி பயன்படுத்தணுமா? இல்ல யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம தலையில வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாமா மேம்? நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லை கழுத்து பின்னால் முதுகு ஓகே. கழுத்து பின்னால் வச்சுட்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியும், அதில் அவ்வளோ பவர் இருக்குது. பார்க்குறதுக்கு அது இத்தனோண்டு இதுதான் இருக்குது. இப்போ விஜய் கூட வச்சுருக்காருல குட்டியாக ஒரு பொட்டு, அதுதானே இப்போ அந்த மாதிரி அப் டு 30 lakhs வரலும் இருக்குது அந்த வஷி மையெல்லாம். மேம் இப்போ செய்வினை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பிளாக் மேஜிக் வந்து சமீப காலத்துல நிறைய பேருக்கு வந்து அது பண்றாங்க இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல வந்துட்டு ரவிமோகன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய மனைவி வந்துட்டு எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்துட்டு பிளட் வாமிட்லாம் வருது, எனக்கு தெரியுது எனக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இது மூலமா அவங்கள கவிழ்க்க முடியுமா மேம்? கட்டாயம் கவிழ்க்க முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கு தீமையே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா ஒரு ஆள் எப்போவுமே நம்மளை போட்டு சாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, எங்கே போனாலும் எதுவுமே நடக்க முடியலையே அப்படிங்கிறவங்க அவங்க எங்கேயாவது கொண்டு போய் அந்த ரத்த காட்டேரி அந்த மாதிரி இதெல்லாம். பட் நம்ம அந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் போகிறது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஏஞ்சல்ஸ் வச்சு இதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இதை மட்டும்தான் பண்ணுறோம். ஆனால் வந்து செய்வினை அப்படிங்கிறது செஞ்ச வெனை அதுக்குரிய தண்டனையை எல்லாருமே அனுபவிச்சு தான் ஆகணும். யாருக்கும் அதில் வந்து இதுவே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ரவிமோகனுக்கு செஞ்சுருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணி ரத்த வாமிட்லாம் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு ஒன்று ஃபியர் இருந்திருக்கும், பயம் இருக்கும். ஒரு பயம், ஏற்கனவே அவர் தப்பு செஞ்சிட்டோமே, தப்பு அவர் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆன்மா சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் அந்த பயம் அப்படி இருக்கும். அவங்க பிளாக் மேஜிக் செஞ்சுன்னா ஏதாவது ஒரு ரத்த காட்டேரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரத்துக்குரிய சான்சஸ் இருக்கு. இது வந்து இப்போ என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வைஃப் தான் எனக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி ஒருத்தவங்க பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படி மேம் கியூர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? அவங்க எவ்வளோ நல்ல ரிசல்ட் பார்க்கலாம்? ஃபுல்லா கியூர்லாம் பண்ண முடியுமா மேம்? இப்போ ரவிமோகனுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு எப்படி என் ஒய்ஃப் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் வந்து அவங்களோட கனவுலையோ இல்லை இவங்க அதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறதுக்கோ இதுக்கோ நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா அவங்க வந்து அவரோட இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம், இல்லை குலதெய்வம் வந்து கனவுல வந்து அவங்களுக்கு பேசியிருக்கோம். அப்படி சொல்லும்போது அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு, மேபி அவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் பிளாக் மேஜிக் இருக்குது, இது மாதிரி பண்ணாங்களா, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இந்த பிளாக் மேஜிக்குங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸு. அது வந்து பில்லீஸ், அதை வந்து நம்ம சொல்கிறோம் பில்லி, சூன்யம், ஏவல் மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதான் மேம். இப்போ அவங்கள வந்துட்டு கியூர் பண்ற ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு அவரு. எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி அந்த உடம்பு வலி இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் மென்டலி ஏதோ கோவம் வரும். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயமே சொல்றாரு அப்படின்னும்பொழுது, நம்ம இவருன்னு இல்ல, பொதுவா ஒருத்தருக்கே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பிளாக் மேஜிக் எஃபெக்ட் பண்ணிருக்குன்னா, அவங்கள எப்படி கியூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அத பத்தி சொல்லுங்க மேம். இப்போ என்னன்னா, இப்போ பிளாக் மேஜிக் ஒருத்தங்களுக்கு செஞ்சுருக்காங்க, செய்வினை யாருக்காவது செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும், கை கால் வந்து விளங்காது, அப்புறம் எங்கே போனாலும் எந்த விஷயமே அவங்களுக்கு நடக்காமல் தடங்களா தடுக்கி விடுறது, விலங்குகள் வந்து தீண்டுறது. விலங்குகள்னால் இந்த யானை, புலி, அப்புறம் வந்து சில விஷச்சந்துக்கள், அப்புறம் வந்து ஸ்னேக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கறது, குரங்கு கிட்ட கடிப்படுறது, குரங்கு போயிட்டே இருக்கும்போது கடிக்கிறது, இது எல்லாமே வந்து
பிளாக் மேஜிக் செய்வின ம். அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், தீய சக்திகளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ம். முழுக்க முழுக்க உண்மை. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஜாதகத்தை அனுப்பணும். எல்லாத்துக்கும் ஜாதகம் கேட்குறீங்கன்னா, ஆமாம் கட்டாயம் உண்டு. ஏன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அது சொல்கிற அந்த டைமிங்கு, அந்த எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வேணும், ஜாதகம் வேணும். ஜாதகம் வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹீலிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வத்தை வர வச்சு அந்த குலதெய்வத்துக்கிட்ட பேசும்போது, அவங்க சொல்லும்போது, இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கு வேண்டிய சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதை வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களில் நீர்லேயும் நாங்கள் வந்து நெருப்பையும் எடுத்துருவோம். நீர், நிலம், நெருப்பு இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்குரிய அந்த செய்வினையை போக்குறதுக்குரிய விஷயங்கள் மூலிகை மூலியமா ம். நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எந்த பூதம், பிசாஸ் அதெல்லாம் நாங்கள் போகமாட்டோம். அதுலேருந்து எப்படி க்யூர் பண்ணோம், எப்படி அவங்கள பாசிட்டிவாக இருக்கணும்னு சில மூலிகைகள், சில மந்திரங்கள், சில உபாசனைகள்லாம் நம்ம சொல்லும்போது, அதை அவங்க அதை மாதிரி செஞ்சாங்கன்னா பக்காவாக அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட முடியும். மேம் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கியூர் பண்ண முடியும் அப்போனா? எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் இருந்தாலும் ஒருத்தங்க வந்து நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ என் பொண்ணு கத்திட்டே இருக்கா, இது பண்ணுறா, உடனே வாங்க அப்படின்னு. அப்படிலாம் நான் வர முடியாது. ம். நேரடியாலாம் போய் பார்க்க முடியாது. அந்த நெகட்டிவோட ம். எங்களால் சண்டை போட்டுட்டுலாம் இருக்க பட் நாங்கள் வந்து இங்கேருந்தே நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி கிளியர் பண்ணுவோம். அப்படி வேணும்னா அவங்க ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா, அந்த செய்வினையை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது தவிர்த்து மேம் இப்போ பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் வந்துட்டு இப்போ அதிகமா பார்க்க முடியுது. நெறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். அதெல்லாம் எப்படி மேம் கியூர் பண்றது? நாங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு போகிறதில்ல, அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸில். ஓகே. இந்த அந்த மாதிரி பேசிட்டுனா அது வந்து ஃபஸ்ட்டு சைடு வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறத கேட்காம போய் அந்த மாதிரி ம். நினைவிழந்து சில வேலைகள் தான் பண்ணுறதுன்னு ம். டாக்டர்ஸ் அந்த மாதிரி போகும்போது இதை தான் சொல்லுவாங்க. இதை ம். நம்ம இன்னொரு சைடு வந்து ம். பேய்படு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சில மூலிகைகள் அதுக்கு தனி ஆட்கள் இருக்காங்க. அது ம். அங்கே அவங்க பார்த்துக்கிட்டோம். அது நம்ம பண்ணுறதில்ல. ஓகே. இந்த சர்வீஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றது இல்லங்கிற ஆஹா. மாதிரி சொல்றீங்க. ஓகே மேம். இப்போ இத தவிர்த்து மேம், இப்போ சில பேருக்கு என்னன்னா, தொடர்ந்து சில கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம செய்வினை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால கேட்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். வீட்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அ எதனா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஆரம்பிக்காமயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மேம், ஓகே இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் தான். நம்ம வந்து இதுக்கு ட்ரீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க எந்த டைம்ல அதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சா கரெக்ட்டா இருக்கும் மேம்? அதாவது தொடர்ந்து உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமியில் உங்கள் வீட்டில் வந்து திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ! அது சிலருக்கெல்லாம் 10 வருஷம், 20 வருஷம் அப்படி கன்டின்யூ ஆகிட்டே இருக்கு அந்த ம். விஷயங்கள். ஸோ அது வந்து அந்த 3 நாள் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் மன அமைதியாக அப்படி இருந்துட்டாங்கன்னா, அது பாஸ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வரும். அப்படியும் உங்களால் சுத்தமாக ஒன்றுமே பண்ணவே முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள தொடர்பு கொண்டீங்கன்னா, அந்த செய்வினை இருக்கிறதுக்கு அங்கே எப்படி பாசிட்டிவாக எப்படி இருக்க முடியும்? அவங்களோட பாடியிலேருந்து அந்த சோல் இருக்கு இல்லையா? அவங்க பாடியிலேருந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுவோம். அந்த மாரி பண்ணும்போது அவங்களோட செய்வினை வந்து தீர்ந்துடுது. அவங்க பழைய ம். நிலைமைக்கு சகஜமா வராங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ம். ம். ப்ராசஸ் அவங்க அ பண்ணாங்கன்னா, கட்டாயம் அதுலேருந்து அவங்க விடுபடலாம். இந்த மாரி டைம்ல தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. எங்கேயுமே போய் கேட்டுக்க கூட முடியாம சிலர் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு, நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 3 நாட்கள் ஒண்ணு நீங்க வெளியில போயிடுங்க. இல்ல அவங்கள வெளிய அனுப்பிடுங்க. அந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமியில. அந்த டைம்ல தொடர்ந்து சண்டை சச்சரவு அது மாரி வர்றது. அப்புறம் குழந்தைங்க சொல்ல பேச்சு கேட்காம, இஷ்டம் போல ஆடுறது அந்த மாரி. அடுத்து வந்து கடன் இருக்கும். அப்புறம் எங்க போனாலும் எந்த வேலையுமே நடக்காம திரும்பி திரும்பி வந்துடுறது. அப்புறம் வந்து படிப்பு. முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. பொண்ணுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா, அ தேவையில்லாத வேற வேற ஆட்களோட போய் கெட்ட சகவாசம் வச்சுக்கிறது. அந்த மாரி ம். இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த செய்வினை தான். நல்லா இருந்த பையன் நேத்துலேருந்து ஃபுல்லா குடிச்சிட்டு, ஃபுல்லா நில குழஞ்சு போயிட்டான். நேத்திக்கு நல்லா இருந்தான், இன்னைக்கு இப்படி இருக்கான். நான் எங்க போய் அழுவேன்னு சில அம்மாக்கள் வந்து கதறது உண்டு. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாரி செய்வினை தான் அது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் எங்கள தொடர்பு பண்ணாங்கன்னா, அத கிளியர் பண்ணி நாங்க குடுப்போம் நாங்க. ம். ஃபோன்ல தொடர்பு கொண்டாங்கன்னா, இல்ல WhatsAppல ம். மெசேஜ் பண்ணி இது பண்ணாங்கன்னா, நாங்க அந்த விஷயத்த செஞ்சு குடுப்போம். ம். கட்டாயம் அந்த செய்வினைய வந்து நீக்கிட முடியும். இந்த ஓகே. மாரி டைம்லலாம் நீங்க கொஞ்சம் அந்த மாரி பண்ணிட்டே இருக்காங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படியே இருக்கணும்.
ஓகே மேம். சிலர் மென்டலா கூட போயிடுறது உண்டு இந்த செய்வினைனால. ம். சிலர் ஒரு குலத்தையே அழிச்சிடுவாங்க அந்த செய்வினைனால. ஒரு குலமே அப்படியே 7 தலைமுறையும் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே அந்த ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மரணம் இருக்கும் ஒரு வீட்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கால்ஸ்லாம் வந்திருக்கு. தொடர்ந்து அம்மா இறந்துட்டாங்க, பிள்ளை இருந்தாச்சு, அப்பா இறந்தாச்சு. அந்த மாரிலாம் இருந்துட்டுருக்கு. ம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களும் அ இந்த செய்வினைனால தான் இருக்கும். ஏன்னா, அது மூதாதையர்களோட சாபம். அடுத்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது, ஒரு தீய சக்தி இருந்ததுன்னா, அதுக்கு சில பரிகாரங்கள் உண்டு. இந்த படிகாரம் இருக்கு இல்லையா? அந்த படிகாரம், உப்பு, ரூபா காயினு எல்லா கார்னர்ஸ்லயும் போட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டி வீட்ல வராது. ம். ம். அந்த மாரி வாஸ்துலாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதெல்லாம் இருந்தன்னா வராம இருக்கும். எப்பவுமே சில இதெல்லாம் கட்டும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் காணாம போயிடும். அந்த மாரி. ஓகே மேம். இப்ப நம்ம கர்மா கிளென்சிங் பத்தி பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. 2த்துக்கும் எதனா டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல 2ம் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் தானா? அத பத்தி சொல்லுங்க மேம். ஹீலிங்குங்கிறது வேற. இப்ப ம். நீங்க ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா, நாங்க த்ரூ மெடிடேஷன் மூலியமா சில மந்திரங்கள் சொல்லி, அந்த பாடி அண்ட் சோல் நம்ம சரி பண்ணி ம். குடுத்துருவோம். இது வந்து கர்மா அப்படிங்கிறது நீங்க முன்னாடி செஞ்ச பாவங்களோட விளைவு. அது நீங்க செஞ்ச செயலுக்கான விளைவு. ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அந்த விஷயங்கள் வந்து அது கர்மா கிளென்சிங் அது வந்து தீயில போடுறது. ம். தீயில வந்து நம்ம ஹோமம் வளர்த்து, அதுக்குரிய விஷயங்கள் சில மந்திரங்கள் ஜெபிச்சு, அதுலேருந்து அந்த மை அந்த மாரிலாம் எடுத்து, இந்த விஷயம் இவங்கள விட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த விஷயம் பண்ண முடியும். கர்மா கிளென்சிங் வேற, ஹீலிங் வேற. ஹீலிங் வந்து செப்பரேட்டா இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, இல்ல ம். எனக்கு தலைவலி தொடர்ந்து தலைவலிக்கிறது, உடம்பு முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஹீலிங் த்ரூ மெடிடேஷன் மூலமா நாங்க பண்ணி குடுத்துருவோம். நேரா வரணுன்றது இல்ல. ம். ஃபோட்டோ, அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புனா போதும். அது எந்த ஊர்ல, எந்த நாட்ல, எங்க இருந்தாலும் அது பண்ண முடியும். இப்போ நம்ம பிளாக் மேஜிக் பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். இப்போ என்ன கேட்க வரேன் அப்டின்னா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இது வந்து நம்மள அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மேம். இது ரொம்ப சின்ன விஷயம் நம்ம கடந்து போயிடலாங்களா? ஏன்னா இப்போ நம்ம அத பத்தி ரொம்ப நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா தான் அது வந்துட்டு நம்மள ரொம்ப திருப்பி என்ன சொல்றது? நம்மள அட்டாக் பண்ணும் அப்டிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானா? இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு அனுமதி குடுக்கலன்னா, உங்கள வந்துட்டு அது அட்டாக் பண்ணாது. உங்களுக்கு ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல நேரம் இருக்குனாலும் அது உங்கள அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இத பத்திலாம் சொல்லுங்க மேம். குலதெய்வம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செய்வினலாம் இருந்துச்சுன்னா, குலதெய்வமே உங்க கண்ணுக்கே படாது. நீங்க போகவே மாட்டீங்க குலதெய்வத்துக்கிட்டயே. செய்வின அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது தடங்கல் ஏற்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா, குலதெய்வத்த கண்ண கட்டி தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக் பண்ணும்போது. ஸோ, அந்த குலதெய்வம் போறது தடபடும். அந்த செய்வின அப்படி இருந்ததுன்னா. தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் நடந்துட்டே இருந்ததுன்னா, கட்டாயம் நீங்க பார்க்கணும். தடுக்கி விழுறீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால டாலரேட் பண்ண முடியாம, ம். யாரையாவது பார்க்க தானே செய்வீங்க. யாரையாவது போய் இந்த மாரி ஆட்கள தொடர்பு கொண்டு தானே ஆவீங்க. அப்படி ம். பண்ணும்போது தானே உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து அதுக்கும் கால நேரம் வரணும். ம். இல்லன்னா நீங்க தொடர்ந்து அந்த செய்வினையினால பாதிப்புனாலே ம். இருந்துட்டே இருப்பீங்க. இல்ல ஒரு தீய சக்தினால அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அதுலயும் இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போகணும்னா, அதுக்கும் சில காலங்கள் இருக்கணும். நீங்க நல்லா சுவாமிய வழிபட்டு இருந்தீங்கன்னா, எங்க மாரி ஆட்கள் வந்து, நீங்க அத வந்து கிளியர் பண்றதுக்குரிய கால நேரம் வந்து, ம். அது கிளியர் ஆயிடும். கிளியர் பண்ணி குடுத்துருவோம். எங்ககிட்டயோ, இல்ல யார்கிட்டயோ அந்த மாரி. அப்படி அந்த நேரம் வரல அப்படின்னால, நம்ம கெட்ட நேரம் இருக்கும்போது தானே அந்த மாரி ம். விஷயங்கள்லாம் நம்மள சூழ்ந்து நிக்கும். ஸோ அந்த நம்மள கெட்ட நேரத்த உண்டாக்கக்கூடிய தானே அந்த செய்வினை. அந்த மாரி ம். பண்றதெல்லாம் அந்த டைமிங் எல்லாம் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வெளில வந்துருவீங்க. ஸோ இத பத்தி கண்டு பயப்படணுமா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஆன்மாவ பொறுத்தது அது. ஏன்னா ம். ஒரு சிலருக்கு தொடர்ந்து பயம் ஏற்படும் உடம்புல. சில பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடுக்கம் இருக்கும் கையில. பேச முடியாது. எத பார்த்தாலும் பயம் இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் அ எதையாவது ஒண்ணு ஒரு விலங்குகளாலயோ, இல்லன்னா வேற யாரையாவது கெட்ட துர்தேவதைகள அனுப்பிச்சு பண்ணும்போது, உங்க கனவுல வந்து நீங்க நிஜமாவே குலதெய்வத்த வணங்கியிருந்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் வந்து உங்க காட்சியா காமிக்கும். இவங்க இது மாரி பண்றாங்க. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருங்கங்கிறத காமிச்சு விட்டுட்டு போகும். ஆனா அதால வர முடியாது. ம். அதுதான் விஷயம். ஓகே மேம். நெறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நமக்கு மை இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மள வந்துட்டு கெட்ட விஷயங்கள் அண்டாம இருக்கிறதுக்கு, அல்லது கெட்ட விஷயங்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா, அதுலருந்து கியூர் ஆகுறதுக்கும் இந்த மாதிரி மைகள்லாம் இருக்கா மேம்? கட்டாயம் இருக்கு. அந்த ம். வசிய மை வந்து யூஸ் பண்ணும்போது, செய்வினைனால பாதிக்கிறவங்க, ம். வசிய மைய யூஸ் பண்ணும்போது, அந்த செய்வினை அவங்கள விட்டு விலகி போயிடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலிகைகள்ல ஃபுல்லா தேவதைகள் அந்த ஒவ்வொரு விருட்சத்துக்கும், ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. அது எல்லாமே வந்து இப்ப துளசின்னா, இப்ப நம்ம துளசி மாதா அப்படித்தானே நம்ம ம். வணங்குறோம். ம். ஸோ அந்த மாதிரி இப்போ பவளமல்லினா, சிவனுக்கு
சிவனு விஷ்ணு அந்த மாதிரி பவளமல்லி இரவுல பூக்கிறது அது இந்திரஜால பூன்னு சொல்லுவாங்க, இந்திரன். ம். அதே மாதிரி பாரிஜாதமும் இந்திர லோகத்திலேருந்து வந்த இதுதான் பாரிஜாதம். ஸோ அந்த மாதிரி மூலிகைக்கு நம்ம இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னும் போது சில மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அதையெல்லாம் சில மூலிகைகள்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி மை தயாரிக்கும் போது துர்சக்திகள் கிட்டக்க வரவே வராது, 100% வராது. நீங்கள் அதை நெத்தியில் இட்டுன்னு போனீங்கன்னா, நாங்கள் பண்ணி கொடுக்குற வசி மை நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு போனீங்கன்னா எந்த துஷ்ட சக்திகளும் உங்களை கிட்டக்கவே வராது. நெத்தியில மட்டும் தான் அந்த மை பயன்படுத்தணுமா? இல்ல யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம தலையில வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாமா மேம்? நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லை கழுத்து பின்னால் முதுகு ஓகே, ஓகே. கழுத்து பின்னால் வச்சுட்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ம். அதில் அவ்வளோ பவர் இருக்குது. பார்க்கறதுக்கு அது இத்தனோண்டு இதுதான் இருக்கும். இப்போ விஜய் கூட வச்சுக்கார்ல குட்டியாக ஒரு ஆமா. பொட்டு, அதுதானே இப்போ trending. ம். அந்த மாதிரி அப் டு 30 lakhs வரலும் இருக்குது அந்த வஷி மையெல்லாம். அவ்வளோ மூலிகை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது கொஞ்சோண்டு வச்சுட்டா கூட அவ்வளோ பவர் அதில். ஏன்னா அதில் ஊரு ஜெபிச்சு அதில் சில மந்திரங்கள்லாம் பண்ணும்போது அந்த மந்திரம் அப்படியே உட்காரும் அந்த இதில். ம். அப்படி இருக்க வச்சு அந்த மைய வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு எந்த துஷ்ட சக்தியும் உங்ககிட்ட வராது. கண்டிப்பா மேம். நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.